தமிழகத்தை நெருங்கி வரக்கூடிய இந்த டிட்வா புயலின் போக்கு, எங்கெங்கு கனமழை பொழியும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நம்மோடு தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினார். அது குறித்து நம்முடைய வானிலை நிபுணர் செல்வகுமார் அதன் தொடர்ச்சியாக இந்த டிட்வா புயலால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன என்பது குறித்து இன்னும் விரிவாகவும் எளிமையாகவும் மக்களுக்கு புரியும் வகையிலும் அதை விளக்க இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து நாம் கேட்கலாம். செல்வகுமார் சார், இப்போது இந்த டிட்வா புயலானது தமிழகத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது கரையை கடக்காது, கரையை ஒட்டியே தான் நிலவும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா கூறியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கு என்ன காரணம் சார்? அது ஒரு கணிப்பு தான். அதாவது தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கு முயற்சி செய்கிறது, நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து முயற்சி செய்கிறது. அதனாலதான் அது கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்க போகிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கரையை கடக்காது. காரணம் என்னன்னா, அந்த மழையோட அளவும் சற்று குறைவாக இருப்பதற்கு காரணம் அடர்மிகு ஊடகமா இருக்கு, குளிர் மிகுந்த ஊடகமா இருக்கு நம்முடைய தரைப்பகுதி. புயல் எப்படின்னா, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல இருந்து வரக்கூடிய வெப்பமான ஒரு நீராவி, வெயிட் இல்லாத அது ஒரு புயல் சொல்லலாம். அது அதிகமா நீர் இல்ல, அதுல நீர் இருக்காது, நீர் ஆவி இருக்கும். ஆனா இந்த நம்முடைய இந்த குளிர்ந்த காற்று தான் மழையாக மாற்றணும் தமிழ்நாட்டின் தரை மீது. அது மோதி வரும்பொழுது அடர்ந்த ஊடகத்துல நுழையாது. அப்ப என்ன செய்யும், அதோடைய பலமும் குறையும். தொடர்ந்து முயற்சி பண்ணி நெருங்கி வடக்கு நோக்கி போகும். வெளி சுற்று முதல்ல தொடும், தொட்டு கொஞ்சம் அப்படியே வடக்கு நோக்கி முயற்சி பண்ணி மையம் நெருங்கி வந்துடும். அவங்க சொல்றது நம்ம அதான் சொன்னோம், 50 கிலோமீட்டர் தொலைவில் நெருக்கமா இருக்கும். ஒருவேளை அதுல தரையில் பாதி கடலில் பாதியாக கூட போகலாம் சென்னை வரைக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம். ஆனால் இது இப்பொழுதைக்கு நெருங்கி 25 கிலோமீட்டர் வரைக்கும் புதுச்சேரி வரைக்கும் நெருங்கிடும். இன்னமும் நெருங்கி 10 கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கி இது ஜீரோ அப்படின்னு கரையை கடக்கிற இடம் மாமல்லபுரத்திற்கு அருகிலே கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கரை கடப்பதே தெரியாது, ஏன்னா முற்றிலுமாக செயலிழந்து போய்விடணும். ஒரு வெல் மார்க் லோ பிரஷரா தான் இருக்கும். ஆனா காற்று இருக்கும், ரேடார்ல தெரியும், செயற்கை படங்கள்ல தெரியும். ஆனா அங்க இருக்கிற இடத்துல தெரியாது, அவங்களுக்கு காற்றே இருக்காது. புயல் இருக்கிற இடத்துல அது அப்படியே புயல் இடத்துல காற்று வீசுனிச்சா வீசலையா, போனிச்சா போகலையான்னு தெரியாது. அந்த அளவுக்கு கடந்ததென்று அல்லது நெருங்கி இருக்கிறது என்று கூட சொல்வார்கள். அப்ப இருக்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்கும். அது அப்படியே மாமல்லபுரத்திலிருந்து கடந்து சென்னைக்கு கிழக்கு மேற்கு புறமாக, அதாவது சரியா சொல்ல போனால் சென்னை மாநகரத்திற்கு மேற்கு புறமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு போய் அப்படியே ஆந்திர பகுதிக்கு போய் மீண்டும் கடலுக்குள்ளே வந்துடும். அவ்வளவு ஒரு ரவுட், அந்த பெண்டுல ஒரு டச்சிங், அவ்வளவுதான். ஓகே, இப்போதைக்கு அந்த டிட்வா புயல் இருக்கும் இடம் தொடர்பாக நீங்க சற்று முன்பு கூறி வந்தீர்கள். இப்போது அந்த டிட்வா புயல் வேதாரண்யத்தை நெருங்கி விட்டது, சென்னையிலிருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்று இரவுக்குள்ளேயே அது தமிழகத்தை மேலும் விரைவாக அந்த 10 கிலோமீட்டர் வேகம் என்பது கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா சார்? கூடுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது சென்னையை நோக்கி வர அது நினைக்கல, சென்னையை நோக்கி வர அது முற்படல. சரி, அது டெல்டா மாவட்ட கரையை கடப்பதற்காக முற்படுகிறது, ஆனால் கடக்காது. அதுதான் வேதாரண்யம். வேதாரண்யத்திற்கு 75, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 50 கிலோமீட்டருக்கு நெருங்கி வந்துடும். சரி, அப்புறம் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே இன்று இரவு வரை நீடிக்கும், நாளை அதிகாலை வரை நாகப்பட்டினத்துக்கு கிடைக்க நீடிக்கும். சரி, அதற்கு பிறகுதான் நாளைக்கு பிறகுதான் அது கடலூர் மாவட்டத்துக்கு போக போகுது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலதான் அது மரக்காணத்துக்கிட்ட போகும். சரி, நாளை மாலை, நாளை இரவு 7 மணிக்கு தான் அது மாமல்லபுரம் அருகே போகும். சென்னை நெருங்கும் இரவு 7 மணிக்கு. அப்பதான் இரவு 7 மணிக்கு, அப்பதான் அது அது கொஞ்சம் உள்ளே நுழைந்து மீண்டும் இறங்கிடும். அவ்வளவுதான், மீண்டும் கடலுக்குள்ளே வந்துடும். அதனோட எண்ட் பாயிண்ட் அதான் மாமல்லபுரம் அருகே வரக்கூடியது அதனோட எண்ட் பாயிண்ட் வச்சுக்கலாமா சார்? ஆமா, அது அப்படியே டைரக்டா போய் துறைமுகம் வழியா போகாம கேளம்பாக்கத்துக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சு அப்படியே நம்ம பூந்தமல்லி வழியாக உள்ள போய் மீண்டும் ஆந்திர பகுதி வழியாக மீண்டும் நெல்லூருக்கு முன்னாடியே கடலுக்குள்ள இறங்கிடும். அவ்வளவுதான்.